எல்லாருமே நாடே ஃபுல்லா சொல்லிச்சே எப்படி இல்ல நாடே முழுக்க சொல்லிச்சான்ற எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன சொன்னார் அவரு? தேவையில்லாத ஏதாவது ஒரு அறிக்கை தினத்தோட விடுறாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? தமிழை உபயோகப்படுத்துற வார்த்தை தானே அது அன்பார்லிமெண்டரி வேர்டு கிடையாது. எல்லாருமே நாடே ஃபுல்லா சொல்லிச்சே எப்படி இல்ல நாடே முழுக்க சொல்லிச்சான்ற எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன சொன்னார் அவரு? தேவையில்லாத ஏதாவது ஒரு அறிக்கை தினத்தோட விடுறாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? தமிழை உபயோகப்படுத்துற வார்த்தை தானே அது அன்பார்லிமெண்டரி வேர்டு கிடையாது. அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? கடந்த காலங்களில் அவர் விட்ட அறிக்கை எல்லாம் எடுத்து பாருங்கள். கொச்சையாக யாரையும் தரந்தாழ்ந்து பேசுகின்ற சூழலில் இருப்பவர், எங்கள் முதல்வர் கண்ணியத்திற்கு பாதுகாவலராக இருப்பவர், கண்ணிய குறைவாக எதுவும் பேசவில்லை. ஆகவே அப்படி பேசுகின்ற சூழலும் எங்கள் முதல்வருக்கு எப்போதும் ஏற்படாது. மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை. தவறு என்றிருந்தால் நிச்சயம் முதல்வர் அவர்கள் அதற்கு உண்டான பிராயச்சித்தத்தை தேடுவார். அவர் கூறிய வார்த்தையில் எல்லளவும் தவறில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு சுற்றுலா திடீரென்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற பொழுது அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியாது. ஏற்கனவே அவர்கள் இரவு தங்குவதென்றால் பவானி திருக்கோயிலுக்கு சென்னையில இருந்து புறப்படுவர்கள் இரவு தங்குவார்கள். அங்கு குளிக்கின்ற வசதி, பார்க்கிங் வசதி, உணவு வசதி ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற திருவிழா காலங்களில் கூடுதலாக அங்கு பாதுகாப்பு பணிகளும் இதுபோன்ற உணவகங்களும் சுகாதார மேம்பாடுகளும் தொடர்ந்து கடைபிடிக்க வருகின்றது. திருக்கோயிலுக்கு சொந்தமான 49 முதுநிலை கோயில்களில் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தாலும் அவர்களுக்கு சிறப்பு தரிசனமும், அதிக நேரம் அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்காமல் லகு தரிசனம் செய்வதற்கும் முடிந்த அளவிற்கு திருக்கோயில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. சிறப்பான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர் தலைமையிலே ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினோம். கடந்த 13ஆம் தேதி மீண்டும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள் தலைமையிலே ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து முதல் வாரத்திலே மீண்டும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். வருகின்ற பக்தர்கள் இந்த முறை 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அந்த பக்தர்களுக்கு தேவைப்படுகின்ற போக்குவரத்து வசதி, அதேபோல் பேருந்து நிலையங்கள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிப்பிட வசதிகள், சுகாதாரம் பேணி காக்க சேருகின்ற குப்பைகளை அவ்வப்போது அள்ளுகின்ற வசதிகள், கூடுதலான காவல்துறை கண்காணிப்பு, டவர் கோபுரங்கள், இப்படி அனைத்து வகையிலேயும் சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்து கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் பக்தர்களுக்கு எந்த விதமான சிரமமின்றி லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடினாலும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் களத்திலே இந்து சமய அறநிலையத்துறையும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் நின்று கொண்டிருக்கின்றோம்.